காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இஸ்லாமாபாத் பேச்சுக்களின் விவரங்கள் வருகின்றன. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை என்ற பதம் உலக ஊடகங்களில் கடந்த ஓரிரு நாட்களாக தீவிரமான பிரபல நிலைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அந்த பேச்சுக்கள் தோல்வியில் முடிந்தன என்ற கசப்பான யதார்த்தம் இன்று காலை வெளிப்பட்டது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷெரீனா நட்சத்திர விடுதியில் உள்ளூர் நேரப்படி நேற்று பிற்பகலில் ஆரம்பித்த இந்த ட்ரைலாட்ரல் டாக்ஸ் எனப்படும் 21 மணி நேர முத்தரப்பு பேச்சுக்கள் உடன்பாடுகள் எதுவும் இன்றி இன்று அதிகாலை தோல்வியில் முடிவடைந்தது. இந்த தோல்வியை இன்று காலை அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் JD வான்ஸ் ஒரு ஊடக மாநாட்டில் சொல்லிக்கொண்ட போது உலகம் மீண்டும் ஒரு முறை அவநம்பிக்கைப்பட்டுக் கொண்டது. நல்ல செய்தி, கெட்ட செய்தி என்ற 2 தலைப்புகளில் தனது மிக குறுகிய ஊடக மாநாட்டை நடத்திய அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் ஈரானிய தரப்புடன் பல வருடங்களுக்கு பின்னர் அமெரிக்கா நேரடியாக பேச்சுவார்த்தையை நடத்திய விடயம் ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் இந்த பேச்சுக்களில் ஒரு உடன்பாடு எட்டப்படாத விடயம் கெட்ட செய்தியாக வந்துள்ளதாகவும் சொல்லிக்கொண்டார். உடனடியாகவே இந்த கெட்ட செய்தியின் பின்னணி குறித்தும் அவர் விளங்கப்படுத்திக் கொண்டார். இந்த கெட்ட செய்தி, அதாவது ஒப்பந்தங்கள் எதுவும் இல்லாமல் இந்த பேச்சுக்கள் முறிவடைந்த செய்தி அமெரிக்காவுக்கும் ஒரு கெட்ட செய்தியாக இருந்தாலும் ஈரானுக்குத்தான் மிக மிக மோசமான கெட்ட செய்தியாக இது இருக்கும் என தான் நினைப்பதாக சொல்லிவிட்டு தனது குழுவுடன் இன்று காலை 7 மணியளவில் உடனடியாகவே பாகிஸ்தானிலிருந்து தனது ஏர்ஃபோர்ஸ் 2 விமானத்தில் உப அரசு தலைவர் அமெரிக்காவுக்கு பறந்திருக்கிறார். சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ட்ரம்பின் மருமகனான ஜாரட் குஷ்னர் ஆகியோர் சகிதம் இந்த ஊடக மாநாட்டை மொத்தமாக 4 நிமிடங்களுக்குள் வான்ஸ் முடித்தமை அமெரிக்காவுக்கு இந்த பேச்சுக்களில் ஏற்பட்ட அதிருப்தி நிலையை ஒரு குறியீட்டு செய்தியாக காட்டியது. இந்த ஊடக மாநாட்டில் செய்தியாளர்களின் 3 கேள்விகளுக்கு மட்டுமே வான்ஸ் பதிலளித்துக் கொண்டார். அதன் பின்னர் இந்த ஊடக மாநாட்டை முடித்துக்கொண்டு அவர் புறப்பட்டிருந்தார். வான்ஸ் இன்று காலை சொன்னது போல ஈரானிய தரப்புடன் பல வருடங்களுக்கு பின்னர் அமெரிக்கா நேரடியாக பேசிய விடயம் என்னவோ உண்மைதான். அதுவும் 1979 ஈரானில் இஸ்லாமிய புரட்சி மூலம் ஒரு புதிய ஆட்சி நிறுவப்பட்ட போது, அதாவது ஈரானிய குடியரசு நிறுவப்பட்டதிலிருந்து அமெரிக்காவும் ஈரானும் முதன்முறையாக மிக உயர்ந்த மட்டத்தில் நேரடியாக பேசியிருக்கின்றார்கள். இதுதான் முதலாவது சந்தர்ப்பம். அமெரிக்க துணை அரசு தலைவர் வான்ஸும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபாப்பும் தலைமை தாங்கி நடத்திய இந்த பேச்சுக்கள் 3 கட்டங்களாக சுமார் 15 மணி நேரம் இடைவிடாமல் தொடர்ந்தன. நீண்ட பேச்சுக்கள் காரணமாக அனைவருக்குமே சற்று ஓய்வு தேவைப்பட்டதால் இன்று அதிகாலை பேச்சுக்கள் இடைநிறுத்தப்பட்டன. எனினும் மீண்டும் அவை உடனடியாகவே ஆரம்பிக்கப்பட்டன. ஆனால் சில மணி நேரங்களில் வான்ஸின் ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டு பேச்சுவார்த்தைகள் தோல்வி என்ற விடயம் உலகுக்கும் உள்ளூருக்கும் அறிவிக்கப்பட்டது. இப்போது தொழில்நுட்ப ரீதியாக ஈரான் ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொள்ளாத விடயம் பகிரங்கப்பட்டு விட்டதால் அந்த நாட்டின் முழு நாகரிகமும் அளிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சூளுரைத்த விடயம் அந்த நாசகார சூளுரை மீண்டும் முன்னரங்குக்கு வருகிறது. இதனால் ஈரானின் மின் நிலையங்களும் முக்கிய உட்கட்டமைப்புகளும் அதன் பாலகங்களும் தகர்க்கப்படும் என்ற ட்ரம்பின் அச்சுறுத்தல் தாக்குதலாக எதிர்வரும் நாட்களில் வருமா? உலக பொருளாதாரம் இந்த போரால் தொடர்ந்தும் நிச்சயமற்ற நிலையில் சிக்கி சீரழியுமா என்ற முக்கிய வினாக்கள் தற்போது எழுந்துள்ளன. அமெரிக்கா ஏற்கனவே ஈரான் மீதான போரில் வென்றுவிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறிக்கொண்டாலும், அதை ஒரு பல்லவியாக சொல்லிக் கொண்டாலும் ஈரான் டீலுக்கு வர மறுத்தது இன்று காலை புலப்பட்டது. இது ட்ரம்புக்கும் ஒரு அடியாக மாறக்கூடும். ஈரானுடனான பேச்சுக்களின் முடிவு எப்படி இருந்தாலும் தனக்கு கவலை இல்லை என நேற்று குறிப்பிட்ட ட்ரம்ப், அமெரிக்கா ஏற்கனவே ஈரானை இராணுவ ரீதியாக தோற்கடித்து விட்டதாக தனது ஜம்பத்தை மீண்டும் ஒரு முறை பகிரங்கப்படுத்தியிருக்கின்றார்.
இந்த நிலையில் ஈரானுடன் எந்த ஒப்பந்தமும் இல்லை என வான்ஸ் அறிவித்த சில நிமிடங்களுக்கு பின்னர் புளோரிடாவின் மியாமியில் நடந்த அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் இல்லையென்றால் UFC எனப்படும் பிரபல குத்துச்சண்டை போட்டியில் 2 வீரர்களான புரோஸ்காவும் உல்பெர்க்கும் ஒருவரை ஒருவர் குத்தி கொண்டு மோதும் சண்டையை ட்ரம்பும் ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் புன்னகைத்து கொண்டு ரசித்தமை ட்ரம்ப் ஈரானுடனும் ஒரு நிஜமான போர் குத்துச்சண்டையை நடத்த விரும்பும் தன்மைக்கு ஒரு குறியீடாக தெரிவது போலவும் இருந்தது. ஆக மொத்தம் நேற்று பிற்பகல் முதல் இன்று அதிகாலை வரை 21 மணி நேரமாக நடத்தப்பட்ட இந்த பேச்சுக்களில் எந்த ஒரு உடன்பாடு எட்டப்படாதமைக்கும் உலகின் எரிசக்தி நெருக்கடிக்கும் பெரும் பாதகமான செய்தி வந்திருக்கின்றது. எதிர்கால பேச்சுவார்த்தைகள் குறித்த எந்த ஒரு முன்னறிவிப்பும் இந்த பேச்சுக்களின் தோல்வியின் பின்னர் 2 தரப்பாலுமே வழங்கப்படவில்லை. மாறாக இப்போது 2 தரப்பும் இந்த தோல்விக்கு ஒரு தரப்பை மறுதரப்பு தீவிரமாக குற்றஞ்சாட்டி மீண்டும் பெரும் போர் வெடிக்கும் என்ற அச்சத்தை உலகுக்கு எச்சமாக விட்டிருக்கின்றன. ஈரான் அமெரிக்காவின் நெகிழ்வான நிபந்தனைகளை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் அணு ஆயுத திட்டத்தை கைவிடுவதற்கு உறுதியளிக்கவில்லை என்றும் JD வான்ஸ் குறிப்பிடுகின்றார். மறுபுறத்தே இந்த பேச்சுக்களில் ஒரு உடன்பாட்டை எட்ட தவறியமைக்கு அமெரிக்காவின் இறுக்கமான இல்லைனா நீதியேற்ற நிபந்தனைகளே காரணம் என ஈரான் குற்றஞ்சாட்டி இருக்கின்றது. இந்த பேச்சுக்கள் வெற்றியளிக்காததால் அமெரிக்காவும் ஈரானும் கடந்த 7ஆம் தேதி அன்று ஒப்புக்கொள்ளப்பட்ட 2 வார கால போர் நிறுத்தம் எந்த நேரமும் முறிவடையக்கூடும் என்ற அச்சநிலையும் எழத்தலைப்படுகின்றது. இந்த பேச்சுக்கள் நடைபெற்ற போது அரசு தலைவர் ட்ரம்பிடம் தான் 6-7 முறை பேசியதாகவும் வான்ஸ் கூறியிருக்கிறார். அதாவது நேரடியாக வான்ஸ் இஸ்லாமாபாத்தில் ஈரானிய தரப்புடன் பேச்சுக்களை நடத்தி கொண்டாலும் இந்த பேச்சுக்களில் மறைமுகமாக ட்ரம்பும் நேரடியாக ஈடுபட்டிருப்பதை அவர் வான்ஸுடன் 6-7 முறை இந்த பேச்சுக்களுக்கு இடையே பேசிய விடயம் புலப்பட்டது. அறையில் பேசப்பட்ட விடயங்களை தாண்டி 2 தரப்புக்கும் இடையில் தொழில்நுட்ப ஆவணங்கள் பரிமாறப்பட்டு மீண்டும் மீண்டும் அவை மதிப்பாய்வு செய்யப்பட்டன. ஆனால் என்னதான் நகர்வுகள் நடந்தாலும் 2 தரப்பும் தத்தமது இலக்குகளில் இறுக்கமாக நின்றதால் உடன்பாடுகள் ஏதுமின்றி இந்த பேச்சுக்கள் தோல்வியடைந்துள்ளன. தொழில்நுட்ப ரீதியாக இப்போது இந்த 2 வார கால போர் நிறுத்தம் தொடருமா, உடனடியாக முறிவடையுமா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஈரானுடனான போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இந்த பேச்சுக்களில் இணைவதற்காக திடீரென ஈரானிய இராணுவம், அதன் விமானப்படை, கடற்படை உயர் முகங்களும் ஈரானிய இராணுவத்தின் வெளிநாட்டு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான குட்ஸ் படைத்தரப்பும் உயர் முகங்களாக இன்று காலை இஸ்லாமாபாத்தின் நூர்கான் வான்படை தளத்தில் வந்திறங்கிய பின்னர்தான் பேச்சின் போக்கு மாறியதாக தெரிகின்றது. அமெரிக்கா தடை விதித்த ஈரானின் பூஜா ஏர் விமானத்தில் வந்திறங்கிய இந்த குழு ஏன் திடீரென இஸ்லாமாபாத்துக்கு வந்தது என்பது அறிவிக்கப்படவில்லை என்றாலும் ஈரானிய பேச்சு குழுவுக்கு ஆலோசனை வழங்கவே இந்த பயணம் என கிசுகிசுக்கப்பட்டது. ஒருவேளை இந்த குழு வந்து இறங்கிய பின்னர் தான் இந்த பேச்சுக்கள் இறுக்கமாக மாறியிருக்கும் என்ற காரணங்களிலும் ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை. இந்த பேச்சுவார்த்தைகளின் ஒட்டுமொத்த போக்கும் அதன் திசையும் முடிவும் பெரும்பாலும் சாதகமாக இருப்பதாக சில மணி நேரத்துக்கு முன்னர் பாகிஸ்தானிய வட்டாரங்கள் தெரிவித்தாலும் இந்த பேச்சுக்களின் நிகழ்ச்சியினரில் பெரும் சவாலாகவும் முட்டுக்கட்டையாகவும் ஈரானிய அணுசக்தி பிரச்சனை இருந்தமை இப்போது வான்ஸின் ஊடக மாநாடு ஊடாக பகிரங்கப்பட்டு விட்டது. ஈரானை பொறுத்தவரை ஹோர்மூஸ் நீரிணை கட்டுப்பாடு, அணுசக்தி உரிமை, போருக்குரிய இழப்பீடு, தனது நாடு மீதான தடைகளை நீக்கிக் கொள்வது, போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவது போன்ற விடயங்கள் அந்த தரப்பால் பேச்சுவார்த்தை மேசையில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த பேச்சுக்களில் அமெரிக்க தரப்பை விட ஈரானிய தரப்பு அதிக துருப்புச் சீட்டுக்களை அடித்திருப்பது தெரிகிறது. அமெரிக்க தரப்பு ஒரு உடன்பாட்டுக்கு அவசரப்பட்டாலும் ஈரான் அவசரப்படவில்லை. இந்த நிலைமையானது, அதாவது ஈரான் இந்த ஒப்பந்தத்துக்கு அவசரப்படாத நிலைமையானது ஈரான் அணு ஆயுதம் ஒன்றை தயாரிக்கும் கட்டத்தில் இருக்கும் தோற்றப்பாட்டையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைப்பதை விட ஈரானிடம் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இரகசியமாக இருக்கின்றது என்ற தோற்றப்பாட்டையும் இப்போது உருவாக்க தலைப்படுகின்றது. ஈரான் இப்போது யுரேனியம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணையை ஒரு முக்கிய துருப்புச்சீட்டாக வைத்துக்கொண்டு அமெரிக்கா திட்டமிடும் மத்திய கிழக்கு பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மை ஆகிய விடயங்களை உலுக்குவதால் எச்சரிப்பதால் அதன் மீது மீண்டும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஒரு நிலைமையும் மறுபுறத்தை உருவாகி கொள்வதை மறக்க முடியாது. இந்த பேச்சுக்கள் முறிவடைந்திருப்பதால் நிச்சயமாகவே மகிழ்வடையக்கூடிய ஒரு தரப்பு எது என பார்த்தால் அது நிச்சயமாக இஸ்ரேலாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அது எந்த வேளையும்
போர் நிறுத்தத்தை முறித்து போரை ஆரம்பிக்க ஆர்வப்படுவதாக தெரிகின்றது. ஏனென்றால் ஈரானின் அணுசக்தி திட்டம் இஸ்ரேலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதால் இந்த நிலைமையில் அமெரிக்காவின் துணையுடன் ஈரானை ஒரு வழி பண்ணிவிட வேண்டும் என்ற நினைப்பில் இஸ்ரேல் இருக்கின்றது. 2 வார கால போர் நிறுத்தத்தின் இன்றைய 5ஆம் நாளில் கூட ஹோர்மூஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படவில்லை என்பதும் இன்னொரு கசப்பான யதார்த்தம். ஈரானும் அதற்கு உறுதியளிக்காத நிலையில் உலகளாவிய எரிசக்தி விநியோக நெருக்கடி தொடர்ந்தும் தடைப்படும் என்பது இந்த பேச்சுக்களின் முடிவில் தற்போது வெளிப்படும் ஒரு கசப்பான யதார்த்தமாக மாறியிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இந்த போர் நிறுத்தம் வந்த பின்னர் முதன்முறையாக நேற்று மட்டும்தான் வளைகுடா பிராந்தியம் ஒப்பீட்டளவில் அமைதியாக இருந்தது. நேற்று வளைகுடா நாடுகளில் எந்த தாக்குதல்களும் பதிவாகிக் கொள்ளவில்லை. ஆனால் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. பாகிஸ்தானின் சமாதான முயற்சிகள் நடந்தாலும் குட்டியை குழப்பும் விதமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்றும் ஒரு கருத்தை தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கை இன்னமும் முடிவடையவில்லை என குறிப்பிட்ட விடயம் இந்த பேச்சுக்களின் தோல்வியை இஸ்ரேல் ஆர்வப்படுகிறது, இல்லையென்றால் அதற்காக காத்திருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தையும் ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேல் குழப்பக்கூடும், இல்லையென்றால் ட்ரம்பை அதற்காக இழுக்கக்கூடும் என்பதாக தெரிகிறது. இதற்கிடையே இந்த போர் தொடங்கிய பின்னர் ஹோர்மூஸ் நீரிணைக்கு நேற்று அமெரிக்காவின் 2 டிஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் சென்று அங்கு கடற்கன்னிகளை அகற்றும் பணியை தொடங்கியதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்தாலும் ஈரான் இந்த விடயத்தை மறுத்திருக்கின்றது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஹோர்மூஸுக்கு வரவில்லை என குறிப்பிட்ட ஈரானிய இராணுவம் எந்த ஒரு கப்பலும் ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து செல்ல வேண்டுமானால் அதற்குரிய அனுமதியை ஈரானிடம் பெற வேண்டும் என குறிப்பிட்டு அமெரிக்காவுக்கும் ஒரு அடியை வழங்க தலைப்படுகின்றது. ஆனால் அமெரிக்காவோ ஹோர்மூஸ் நீரிணையில் தனது போர்க்கப்பல்கள் இருக்கின்றன, கன்னி வெடிகளை அகற்றுகின்றன, அதாவது கடற்கன்னிகளை அகற்றுகின்றன என கூறுகின்றது. ஆனால் ஈரான் அதனை மறுக்கின்றது. இந்த கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அது கூறிக்கொள்கின்றது. இதற்கிடையே இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் பாரசீக வளைகுடாவில் அனைத்து கப்பல்களும் கடல்வழி போக்குவரத்தை முழுமையாக மீண்டும் தொடங்கும் என கட்டார் அறிவித்த நிலையில் பேச்சுக்கள் தோல்வி என்ற செய்தியும் வந்திருக்கின்றது. ஈரான் விதைத்த கடற்கன்னிகளை அகற்ற அமெரிக்க போர்க்கப்பல்கள் அங்கு இருப்பதாக அமெரிக்கா கூறிக்கொண்டாலும் ஈரானோ அமெரிக்க போர்க்கப்பல்களை திருப்பி அனுப்பியதாக குறிப்பிடுவதால் இந்த விடயங்களில் எந்த தரப்பு சொல்வது உண்மை என்பது இப்போது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த நிலையில் தற்போதைய போர் நிறுத்தத்தை 2 தரப்புகளுமே தமது பழைய கட்டமைப்புகளை மீள் உருவாக்குவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்துவதான ஊகங்கள் உள்ளன. குறிப்பாக ஈரான், ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய தனது பங்காளி நாடுகளின் உதவியுடன் தனது ஆயுத களஞ்சியத்தை மீண்டும் நிரப்பிக் கொள்வதாக அமெரிக்க உளவுத்துறை புதிய பரபரப்பான ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த விடயத்தில் நேற்று கருத்து தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப், சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை அனுப்பினால் சீனா பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் என தனது தரப்பில் ஒரு எச்சரிக்கையை வளமை போலவே காரசாரமாக எறிந்திருக்கின்றார். எனினும் ஈரானுக்கு புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க சீனா தயாராகி வருவதாகவே அமெரிக்காவின் CIA உளவுத்துறை தகவல்கள் குறிப்பிட்டுக் கொள்கின்றன. ஏற்கனவே இந்த போரில் அமெரிக்கா பல வான்கலங்களை இழந்துள்ள நிலையில் ஈரானுக்கு சீனாவின் புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எதிர்வரும் நாட்களை கிட்டிக்கொண்டால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அது பெரும் சவால்களை போர்க்களத்தில் தோற்றுவிக்கும் என்பதால் சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை அனுப்பினால் அது பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் என ட்ரம்பும் தனது தரப்பில் எச்சரிக்கை தலைப்படுகின்றார். இது எவ்வாறோ இஸ்லாமாபாத் பேச்சுக்கள் எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லாமல் முடிவடைந்தமை எல்லா பக்கங்களுக்கு அடிகளை வழங்கும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. இந்த அடியில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய அடியும் உள்ளடக்கப்படுவது இன்னொரு விடயம். இந்த நிலைமையானது இலங்கையில் நாளை மறுதினம் பிறக்கும் சித்திரை புத்தாண்டு காலமானது இலங்கையருக்கும் பெரும் சாதகங்களை கொண்டு வரும் என்ற அறிகுறிகளை உலக அரங்கு மேற்பார்த்து வழங்கவில்லை என்பது இப்போதைக்கு கசப்பான ஒரு யதார்த்தமாகவே இருக்கின்றது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.